நீர்தான் எங்களுக்கு பேச வேண்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு போதும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயா அவர்கள் மிக தெளிவாய் இந்த குருத்தோலையை குறித்து நமக்கு சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட சகரியாவின் புஸ்தகத்திலே அவர் தீர்க்கன் சொன்னது வார்த்தை. சகரியா 9:9 சத்தமா அவர் எதற்கு வருகிறாராம்? மிக தெளிவாய் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நீதியை உள்ளவராக, ரட்சிக்கிறவராக, தாழ்மையை கொடுக்கிறவராக வருகிறதை பார்க்கிறோம். எதிலே வருகிறாராம்? கழுதை குட்டி வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே இதை குறித்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணம் அவர் சொல்லுகிற காரியம்தான் என்ன? லூக்கா 19:30-31. மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத. எப்படி அதுல என்ன அடங்கி இருக்கிறது பாருங்களேன். ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத. ஐ வாண்ட் ஹோலி, எனக்கு சுத்தம் வேண்டும், எனக்கு பரிசுத்தம் வேண்டும், நான் நீதியை கொடுக்க வருகிறேன், நான் ரட்சிப்பை கொடுக்க வருகிறேன், நான் தாழ்மையை கொடுக்க வருகிறேன். மனமேட்டிமை, ஆணவம், அகந்தை, அகம்பாவம், பொறாமை, போட்டி நிறைந்து காணப்படுகிற உங்கள் மத்தியிலே நீதியை காண்பிக்க, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க, உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க நான் வரட்டும். நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். பொழுது நான் சொன்னதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? எதிரே இருக்கிற அங்கே போங்க, கழுதை இருக்கும், கழுதை குட்டி இருக்கும், அது கட்டப்பட்டிருக்கிறது, அது கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அந்த உரிமையாளர் கேட்பார், ஏன் அவிழ்க்கிறீர்கள்? ஏன்? நான் இதை கட்டி வைத்திருக்கிறேன், இது எனக்கு சொந்தம். அகம்பாவம், ஆணவம், போட்டி, பொறாமை, கோபம், சண்டை, பிரிவினை, வாக்குவாதம், இப்படி எல்லாம் என்னுடைய ஆயுதங்களின் மூலமாய் கட்டி நான் வைத்திருக்கிறேன். யாருக்கும் அடங்காது. கேட்டதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அது வந்துவிடும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு விதத்திலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்திலே நாம் கட்டப்பட்டுத்தான் இருக்கிறோம். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த கட்டுக்களை குறித்து 13:16 என்ன சொல்கிறது பாருங்களேன். லூக்கா 13:16. பாத்தீங்களா? ஆபிரகாமின் குமாரத்தி, ஆனால் இவளை கட்டி வைத்திருக்கிறது யார்? சாத்தான். அவரே சொல்லுகிறார், அம்மா 18 வருடமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான், அதை நான் அவிழ்த்து விட்டேன், அவ்வளவுதான். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஏதோ ஒரு விதத்திலே நாம் அங்கே சகரியாவின் புஸ்தகம் 9:11 படித்து பாருங்கள்.
தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உங்களை, அது என்ன தண்ணீர் இல்லாத குழி? அந்த குழியிலே உங்களை போட்டால், என்னை போட்டால் நாம் என்ன செய்வோம்? தண்ணீர் இல்லாத குழியிலே தண்ணீரை தேடுவோமா? ஐயோ, தாகம் என்னால் அடக்க முடியவில்லையே, ஒரு சொட்டு தண்ணீராவது கிடைக்காதா? தண்ணீர் இல்லாத இந்த படுகுழியிலே நான் கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜீவ தண்ணீர் இங்கே இருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீரை பருகுவதற்கு நாம் இங்கே கூடி வராமல் எங்கெங்கோ தண்ணீர் இல்லாத வற்றி வறண்டு போட்டி பொறாமை துக்கம் துயரம் துன்பம் தொல்லை கஷ்டம் இப்படியா இருக்கிற இடத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். My dear sisters, my dear brothers, இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே எவ்வளவு காலம் நாம் கிடக்க போகிறோம்? எங்கம்மா போனீங்க பிரதர்? நீங்கெல்லாம் நேற்று முன்தினம் எங்கே போனீர்கள் என்று கேட்டால், தாகத்தோடு நாங்கள் அலைந்தோம் ஐயா. இங்கே போனால் எங்களுக்கு வருமானம் கிடைக்காதா? இங்கே போனால் எங்களுக்கு நன்மை கிடைக்காதா? இங்கே போனால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்காதா? அங்கே போனால் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி நாங்கள் டிவி பெட்டி முன்பதாகவும் கேளிக்கை விடுதிகளிலும் பொருட்காட்சியிலும் வெளியிலும் சந்தைகளிலும் நாங்கள் சுற்றி திரிந்தோம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? படுகுழியில், தண்ணீரற்ற படுகுழியில் கிடக்கிற, படிங்க மீண்டும், உங்களுக்கு நான் செய்வது என்னவென்றால், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது எங்கே வருகிறது? ஒவ்வொரு தடவையும் போதகர் திருவிருந்துக்கு அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்வது தெரியும். என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அன்றைக்கு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிற ராஜா 11வது வசனத்திலே சொல்வது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மீண்டும் படிங்க. இல்லம்மா, சகரியா 9:11. உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என் அன்பு சகோதரியை, ஏதோ பவனி வந்தார், குருத்தோலையை தூக்கி போனார்கள். நாமும் குருத்தோலைகளை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு சடங்காக நாம் நடத்துகிறோமோ? மாற்றம் இல்லையே. மாற்றம் இருந்தால் ஜீவ தண்ணீரை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி சரியா இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து அதன்படி நடக்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய். ஏதோ ஒரு விதத்திலே நீ குழியிலே விழுந்து கிடக்கிறாய். அந்த குழி என்ன என்று உனக்கு தெரியும். மை டியர், ஏதோ ஒரு விதத்திலே நான் கட்டப்பட்டு குழியிலே கிடக்கிறவனாய், குழியிலே கிடக்கிறவளாய் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையின்படி அது ஏன் அபிக்கிறீர்கள் என்று கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அது எனக்கு வேண்டும். படுகுழியிலே தாகத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு துயரத்தோடு கடந்தது போதும். நான் பவனி வருவது இரட்சிப்பை கொடுக்க. நான் பவனி வருவது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நீதியோடு ஜீவிக்க. நான் பவனி வருவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்மையின் கோலத்தை தரித்து கொண்டு அதன்படி ஜீவிக்க.
செய்கிறோமா? செய்கிறோமா? என்ன மாற்றம் இருக்கிறது? ஐயா அடிக்கடி சொன்னார், சவுக்கோடு வருகிறார், சவுக்கோடு வருகிறார். அதுதான் சத்தியம். மாற்றம் இல்லை என்றால் சவுக்கு தான், சவுக்கு அடிதான். எத்தனை கற்றாலும் தேவ பக்தியுற்ற, எத்தனை கற்றாலும் தேவ பக்தியற்ற பாவி என்னை, ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ரட்சகனே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ரட்சகனே, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசய மனோவேலாய் ஆசையன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ரட்சகனே, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசய மனோவேலாய் ஆசையன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோசி, எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோசி, பித்தனை போல பிதற்று கத்திய புலம்பும் ஏழை பேதையை கடை தேற்றி பீழைக்கவை இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. கள்ளன் நாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாலும், கள்ளன் நாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாலும், உள்ளமும் கரைந்த உந்தன் உயர் சிலுவையின் அன்பால் உலையில் இட்ட மேலுகாய் உருகவை இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசய மனோவேலாய் ஆசையன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கிறது?
படுகுழியிலே, அதுவும் தண்ணீர் இல்லாத குழியிலே விழுந்து கிடக்கிறோம். இன்னும் விழுந்து கொடுக்க எத்தனை ஜீவ வார்த்தைகளை கொடுத்தாலும் நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலும் தாகமடையாது. அந்த தண்ணீருக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்கிறது? மை டியர் பிரதர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ், நான் திருநெல்வேலி அங்கே 3 நாள் கன்வென்ஷனில் இருக்கும் பொழுது திடீரென்று வராதவர்களை குறித்து கேளுடா என்று ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினார். ஜீவ தண்ணீரை நான் வைத்திருக்கிறேன். இந்த அமிர்தத்தை பெற்றுக்கொள்ள, இந்த அமிர்தத்தை ருசிக்க வராமல் படுகுழியிலே, பாதாளத்திலே அங்கும் இங்குமாய் தண்ணீர் இல்லாத இடத்தை நாவரண்டு அலைந்து தாகத்தோடு பதவிக்காக, பணத்திற்காக அலைந்து திரிகிற கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். தாகம் என்பது என்ன? தண்ணீர் இல்லாத படுகுழி என்று ஏன் அந்த படுகுழியில் கிடக்கிற உங்களை தூக்கி எடுக்க வந்தேன் என்று சொன்னதின் காரணம் என்ன? சைக்கிள் இருந்தா பைக் வேணும், பைக் இருந்தா கார் வேணும், அந்த பதவி வேண்டும், இந்த பதவி வேண்டும், இந்த உயர்வு வேண்டும், அந்த உயர்வு வேண்டும். மை டியர் பிரதர்ஸ், பதவிக்காக, பணத்திற்காக, ஜாதிக்காக சண்டை. படுகொலியில் எத்தனை நாட்கள் கிடக்க போகிறோம்? எத்தனை வருடங்களாக நாம் இந்த பவனியை நாம் அனுசரித்து வருகிறோம்? போதகர் சவுக்கு சவுக்கு என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். எதற்கு சவுக்கு? அவர் சொன்னார், சவுக்கோடு தான் உள்ளே நுழைந்தார் என்று. நம்மிடத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது? சத்தியம். ஏதோ ஒரு விதத்திலே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், என்னை கட்டி வைத்திருக்கிறான். அது ஆண்டவருக்கு வேண்டும், அவிழ்த்து கொண்டு வாரும். இரண்டாவது எதற்கு? நான் அதிலே அமர வேண்டும். அந்த கழுதை என்பது நான். அந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டுமா? நான் ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருந்தால் என்னை கட்டவிழ்க்க அவருடைய இரத்தம் எனக்கு வேண்டும். நான் 18 வருடம், நான் 12 வருடம், நான் 38 வருடம் நான் கட்டப்பட்டு பாதாளத்திலே கிடக்கிறவனாய் கடந்திருக்கிறேன். கட்டப்பட்டு நாரி போன குழியிலே நான் 4 நாட்கள் கடந்திருக்கிறேன். எனக்கு இயேசு வேண்டும். என் மரணக்கட்டுகளை, என் பாவக்கட்டுகளை, என் சாபக்கட்டுகளை அறுத்து போட எனக்கு இயேசு வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு வீட்டிலே 2 சகோதரிகள். அந்த சகோதரிகள் இருவரும் என்ன சொல்லுகிறார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21. சீக்கிரம், நீங்க சீக்கிரம் எடுத்தா நான் சீக்கிரம் ஓடுவேன். நீ இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். வார்த்தையை கவனிச்சீங்களா? இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். நாங்க படிச்சிருக்கோம். மரணக்கட்டிலிருந்து, பாவக்கட்டிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வந்தவர், என்னை தேடி பவனியாய் வந்தவர் எனக்கு வேண்டும். புரிகிறதா? அந்த சகோதரி கெஞ்சுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், எங்களுக்கு மரணம் இல்லை. அதே யோவான் 11:32 என்ன சொல்லுகிறது? யோவான் 11:32. நீ இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அக்காலும் தங்கச்சியும் சொன்ன ஒரே வார்த்தை. ஏதாவது மாறி இருக்கா? ஒரே வீட்டிலே அக்காவும் தங்கையும் சொல்லுகிற வார்த்தை. மார்த்தாலும் அதான், மரியாளும் அதுதான். ஆண்டவரே, காலில் விழுந்து கெஞ்சுகிறார்கள், நீர் வேண்டும் அப்பா, நீர் வேண்டும். நீர் இருந்தால் எங்களுக்கு மரணம் இல்லை, நீர் இருந்தால் எங்களுக்கு துக்கம் இல்லை, நீர் இருந்தால் எங்களுக்கு பாவம் இல்லை, நீர் இருந்தால் எங்களுக்கு சாபம் இல்லை. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே
வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட நேசத்திற்கு என்னை ஈடுண்டோ? என்னை ஆண்ட நேசத்திற்கு என்னை ஈடுண்டோ? என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே. பாடுவேனே ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே. அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல் வேந்தன் இயேசுவை. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. நீர் இருந்தீரியானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எனக்கு மரணம் கூடாது, மரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு வேண்டும். என் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து என் மீது அமர எனக்கு இயேசு வேண்டும். என்ன நடந்தது? யோவான் 11:43. யோவான் 13:43. லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய் கூப்பிட்டு கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். எப்படி? அங்கே போங்க, அங்கே ஒரு கழுதை கொட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே லாசருவினிடத்திலே வந்து மரண கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். பிரேத சீலைகள், அதுதான் பொட்டி, பொறாமை, வஞ்சகம். ஹலோ, சொல்லிக்கொண்டே போவோமா? எனக்குள் இருக்கிறதா? நான் இருந்தால் நான் இன்னும் படுகுழியில் கிடக்கிறேன். எப்படிப்பட்ட குழி? தண்ணீர் இல்லாத குழி. உனக்கு தாகம் அடங்காது. நான் கொடுக்கும் தண்ணீரோ அலைந்து அலைந்து, ஐயோ எனக்கு அந்த பணம் வேண்டுமே, ஐயோ எனக்கு அந்த கார் வேண்டுமே, ஐயோ அந்த பங்களா போல எனக்கு வேண்டுமே, ஐயோ எனக்கு அந்த பதவி வேண்டுமே. Why? How long? நித்திய பதவிக்கு என்ன செய்கிறோம்? ஹலோ, நித்திய பதவிக்காக நீ உன் குடும்பம் என்ன செய்கிறது? சும்மா வருஷம் வருஷம் ஒரு ஓலையை தூக்கிட்டு அப்படியே ரோட்டில் வந்தோம். இன்னைக்கு இந்த வருடம் நாங்கள் குருத்தோலையை முடித்தோம். அப்படியா? என்ன எனக்குள் மாற்றம் இருக்கிறது? மாற்றத்தை கொடுக்க சவுக்கை தூக்கி வந்தார். சவுக்கு எதற்கு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். That's all. மத்தேயு 16:19 என்ன சொல்லுகிறது? மத்தேயு 16:19. சீக்கிரம்.
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பூலோகத்திலே நீ கட்டவிழ்த்துப்பட வேண்டியது என்ன, உனக்குள் இருக்க வேண்டியது என்ன? பட்டியலை பார்ப்போமா? பட்டியல் மிகவும் பெரியது. அதிலே நாம் ஏதாயிலும் இருக்கிறோமா? எங்கே? அது அவருடைய அறிவின்படி வார்த்தையின்படி நடக்காதவர்கள் அந்த ஆக்கினைக்கினே ஒப்பு கொடுத்து விடுகிறாராம். சவுக்கடி மாத்திரமல்ல, அவர்களை அதற்கென்றே ஒப்பு கொடுத்து விடுகிறார்களாம். எங்கே? ரோமருக்கு எழுதின நிருபம் 21 எடுத்து பாருங்க. ரோமர் 1:20. தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் படுகொலியில் தாகம் என்று கலங்கி கதறி கொண்டிருக்கிற சனம். 28. தேவனை அறியும் அறிவிலே அவர்கள் அதை பற்றி கொள்ளாமல் இருந்து, சொல்லுங்க, அவருக்கு மனதில்லாமல் போனபடியினால் தகாதவைகளை செய்யும்படிக்கே தேவன் அவர்களை. போதுமா? நான் சொல்லல, ஏதாவது எழுதி வந்தால் சொல்லுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறாராம். எதற்கு? கீழே பட்டியலை படிங்க. நம்பர் 1, 2, 3. உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய், சுவாப அன்பில்லாமல், எதற்கும் இணங்காமல், இரக்கம் இல்லாமல். பாத்தீங்களா? இப்படிப்பட்டவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் விட்டு விடுகிறார். மை டியர், படுகுழியில் இருந்து, தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து எப்பொழுது எழுந்திருக்க போகிறோம்? இந்த சொல்லப்பட்ட பட்டியலிலே எனக்குள் ஏதாகிலும் இருக்கிறதா? நான் குருத்தோலையை தூக்கி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி பாடி அமர்ந்திருக்கிறேன். இந்த துதி உண்மையாக என் ராஜாவின் பாதத்திலே போய் எட்டியிருக்கிறதா? அது எட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? அந்த கழுதை மேல் ஏறி அப்படியே வரும் பொழுது முற்புறத்தாரும் பிற்புறத்தாரும் ஓசன்னா ஓசன்னா என்று பாடி வரும் பொழுது அங்கே ஒரு கட்டு இருக்கிறது, அங்கே ஒரு கட்டு இருக்கிறது. என்ன கட்டு? 39வது வசனத்தை படிங்க. உம்முடைய சீசரை அதட்டும். இவர் துதிக்க கூடாது, உம்மை புகழ கூடாது. துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்திலே. என் துதியை விக்கிரகங்களுக்கும் என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடே. அவர் மாத்திரம் தான் புகழப்பட வேண்டும், அவரை மாத்திரம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும், நேற்று வந்தவர்களுக்கு தெரியும், இரவும் பகலும் சதா காலமும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நாம். நீ துதியாமல், நீ அவரை அறியாமல், நீ அவரை இன்னுமாய் அறிந்து கொண்டு அதை பிறருக்கு அறிவிக்காமல் இருந்தால் உனக்கு ஐயோ. சொல்லப்பட்ட இந்த கீழான சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடுவாராம். படுகுழியிலேயே கிடக்க வேண்டியதுதான். தண்ணீர் இல்லாத படுகுழியிலே கடந்து துக்கம், துன்பம், துயரம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். மை டியர் பிரதர், என்ன சொல்லுகிறார்? நீ சும்மா இருந்த இந்த கல்லும் என்னை நோக்கி கூப்பிடும். வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர்,
பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, ஆண்டவரே கடந்த 2024 நாங்கள் பவனி வந்ததை விட இந்த ஆண்டு இன்னுமாய் எங்களை புதுப்பியும், இன்னும் எங்களுடைய செய்கையிலே, இன்னும் எங்களுடைய சிந்தைகளிலே, இன்னும் எங்களுடைய சாட்சி வாழ்க்கையிலே இன்னும் மெருகேற்றோம், இன்னும் மெருகேற்றோம். பேயின் தலை மீதித்தவர், நோயின் வேலன் அழித்தவர். பேயின் தலை மீதித்தவர், நோயின் வேலன் அழித்தவர். போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவேன் 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 வணங்குவேன். அவர் பாதம் விந்து நான் வணங்குவேன் வணங்குவேன் வணங்குவேன். அவர் பாதம் விந்து நான் வணங்குவேன் வணங்குவேன் வணங்குவேன். அவர் பாதம் விந்து நான் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். இயேசுவுக்காக என்னை தண்ணீரற்ற படுகொலியில் இருந்து தூக்கி எடுத்து, நீ படு பாதாள குழியில் இருக்க வேண்டியவள் அல்ல, நீ தாகத்தோடு வாழ வேண்டியவன் அல்ல, நானே ஜீவ தண்ணீர். என் தண்ணீரை நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் இல்லை. திருப்தி, சமாதானம், பரிபூரண ஆசீர்வாதம். இதை பெற்றுக்கொள்ள எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்குகிறோம்? 2 நாட்கள் இவ்வளவு பேர் இல்லாத காரணம் என்ன? தாகம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோமோ? நீ தாகமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீ கலக்கமடையாமல், நீ துயரமடையாமல், நீ துன்பமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு நீதியுள்ள வாழ்க்கையை, நான் உனக்கு இரட்சிப்பை தந்து என்னாலும் தாழ்மையை கற்றுக் கொடுத்து, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நான் உன்னை என்னாலும் கிருபையினால் நிரப்புவேன் நிரப்புவேன். அன்றைக்கு மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று சொன்னால் இது சாதாரண காரியமா? கிருபை பெறுவது சாதாரண காரியமா? மை டியர், காத்து கிடக்க வேண்டும். அந்த அம்மா என்ன சொல்லுகிறார்கள்? கிருபை பெற்றவளே என்று சொன்னதின் காரணம் என்ன? வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி லூக்கா 1:38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அடிமை. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய சுயமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உப்பாக, நான் ஒளியாக, நான் வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே. இல்லை என்றால் படுகொலியிலே இருட்டறையிலே கடந்து தாகம் 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 என்று நான் வறண்டு சாக வேண்டியதுதான். பவனி வந்த ஆண்டவர் எதற்கு வந்தார்?
உன்னை அலங்கரித்து படுகொலியில் தவித்து தாகத்தோடு அலைந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிற உன்னை தூக்கி எடுத்து நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நோ டைம், இல்லைன்னா இன்னும் 1 மணி நேரம் ஓடலாம். ஆவியானவர் அவ்வளவு பாரத்தை கொடுக்கிறாரு. இரத்தத்தினால் உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:31 33 நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். முதலாவது அந்த உடன்படிக்கையிலே மக்கள் மீறி போனார்கள், அல்லல் பட்டு தவித்து போனார்கள். அதை மாற்றி நானே வரட்டும். பவனி வந்தது எதற்காக? நானே உங்களுக்கு என்னை தரட்டும், நான் உங்களுக்கு எல்லாமாயிருக்கிறேன், என் இரத்தத்தை என் சரீரத்தையே உங்களுக்கு தரட்டும், என்னை புசியுங்கள், என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், என்னை துதித்துக் கொண்டே இருங்கள், நான் உங்கள் தேவன், நீங்கள் எல்லாம் என் ஜனம். என் அன்பு சகோதரனே, நீ படுகொலியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ மரணத்தை குறித்த பயம் உனக்கு வேண்டாம். திருநெல்வேலியிலே நான் கண்ட காட்சி, இன்னும் மதுரையிலும் அப்படித்தான், ஏன் வத்தலக்குடியிலும் அப்படி இருப்பீர்கள். காலையில் அதிகாலையில் எழுந்து 4 மணி என்ன 5 மணி என்ன வாக்கிங் போற வேகத்தை பார்த்தா, ஹலோ, காலையிலும் மாலையிலும் பூங்காக்களிலும் தெருவிலும் சாலையிலும் அந்த நடைய பார்த்தா கையை காலை வீசிக்கிட்டு அழைத்து என்னையா இப்படி என்று கேட்டா, அண்ணே சுகர் குறையணுன்னே, அண்ணே பிபி குறையணுன்னே. மரண பயம் உன்னை எப்படி வாட்டி வதைக்கிறது? மரண பயம் உன்னை வாட்டி எப்படி வதைக்கிறது? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போகிற நீங்கள் ஒரு 10 நிமிடம் வேதத்தை எடுத்து வாசிக்க நேரம் இருக்கிறதா? டாக்டர் சொன்னதை சரியா செய்கிறாய், டாக்டர் சொல்கிறதை சரியாய் செய்கிற நீ மகாராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். யோவான் 11:25 சொன்னது போல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரை பார்க்க, படிக்க, ஆராய, துதிக்க உனக்கு நேரம் இல்லை. 1 மணி நேரம் கரெக்டா. நான் 5 மணிக்கே எந்திரிச்சிருவீங்களா? ஆமையா, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். எழுந்து அப்படி ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு நேர கிரவுண்டு எங்க இருக்கு, நடப்பாதை எங்க இருக்குன்னு போய் 1 மணி நேரம் வேர்த்து வேர்த்து நான் படுகிற பாடு. அதே சகோதரனை அழைத்து, இன்னைக்கு வேதம் படித்தாயா, இன்னைக்கு ஆண்டவரை தேடினாயா, ஆண்டவரை துதித்தாயானா? நோ, எங்கே நேரம் இருக்கிறது? என்னையா வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? என்ன மாற்றம் இருக்கிறது நம்ம இடத்துல? பைபிள் படிச்சீங்களா? நேத்து குடும்பமா ஆண்டவரை துதிச்சீங்களா? அதற்கு நேரம் இல்லை. கணவன் மனைவி வெளியில போய் அப்படி வாக்கிங் போய் நடந்து காய் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகுது. மரண பயம், மரண பயம் உன்னை வாட்டி வதைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பா. மை டியர், ஆண்டவருக்கு நீ வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டு இருக்கிறாய். உன்னை கட்டி வைத்திருக்கிறவன் கேட்பான், ஏய் ஆலயத்துக்கா போகாத, கட்டி இப்படி வச்சிருவான். மற்ற எல்லாத்துக்கும் போவ, மற்ற எல்லா திருமணத்திற்கு போவாய், டாஸ்மாக் கடைக்கு போவாய், சினிமா தியேட்டருக்கு போவாய், கேளிக்கை அரங்குக்கு போவாய், பொருட்காட்சிக்கு போவாய், எல்லா இடங்களுக்கும் உன்னால் போக முடியும். மகாராஜாவின் பாதத்தை தேடி வருவதற்கு உன்னால் சாதாரணமாய் வர முடியாது. ஒருவன் கட்டி வைத்திருக்கிறான். 18 வருடமாக, 12 வருடமாக, 38 வருடமாக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ வருடங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறான். கட்டுக்களை அவிழ்த்து விட வந்து விட்டார். படுகுழியிலே தண்ணீரற்று தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, ஜீவ தண்ணீரை கொடுக்க பவனியாக வந்து விட்டார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். என்னையா செய்யணும்? அவர் அவிழ்க்கிறது ஏன் என்று கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன்? அது ஆண்டவர் அமர வேண்டும். ஆண்டவர் அமர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். முடிக்க போகிறேன்.
என்னிலே நான் கட்டப்பட்டவன், சாபத்திலே பாவத்திலே கட்டப்பட்டு நான் கதறி கொண்டிருக்கிறேன், நான் கண்கலங்கி கொண்டிருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் என்னை தூக்கி எடுத்து அரவணைத்து என் கயிறுகள், பாவ சாப கயிறுகளை, கட்டுகளை அவிழ்த்து என் மீது அமர வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு வந்துவிட்டார். அவருக்கு என் இருதயத்தை நான் திறந்து, அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார், ஐயா இருதயத்தை நொறுக்கி அப்படின்னு திறந்து, முழு மனதோடு இருதயத்தை திறந்து வைத்திருந்தால் நீ சும்மா இருக்க மாட்ட, உன்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனந்தம், நித்திய பேரின்பம் உன்னை நிறைத்து கொண்டே இருக்கும் அம்மா, நிரப்பிக் கொண்டே இருக்கும் ஐயா. அதற்கு நீ தேடுகிறவரை தேடாமல், கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை வந்து பார்க்காமல், நோக்கி கூப்பிடாமல், எங்கெங்கோ தாகத்தோடு, எனக்கு இப்ப பைக் இருக்கிறது, நான் கார் வாங்க வேண்டும், எனக்கு அந்த பதவி ஆசையா இருக்கிறது, அந்த பதவியிலே நான் அமர வேண்டும். எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? இதற்காக என்ன செய்கிறாய்? ராஜாதி ராஜாவுக்காக என்ன செய்திருக்கிறோம்? 4 பேர்த்துக்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறோமா? இந்த தண்ணீரை குடிச்சு பாரு, இந்த தண்ணீரை குடிச்சு பாரு, பருகி பாரு ஐயா, ஆனந்தம், பேரின்பம், நித்திய பேரின்பம் ஐயா சொல்லியிருக்கோமா? நீயே வரமாட்டேங்கிற, உன் குடும்பமே வரமாட்டேங்கிறது. இப்படியே எப்படி நாம் வாழப்போகிறோம்? ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவர் அமர வேண்டும். 3வது கடைசியாக, ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். அவருக்கு வேண்டும், அவர் அமர வேண்டும், அவர் ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் குருத்தோலையின் பவனின் வந்த கிருபை. அப்படி நீ இருந்தால், சகரியா 9:16-17 படிங்க. அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நோ டுமாரோ, நாட் டுமாரோ மை டியர், இன்றைக்கே, இன்றைக்கே. நீ ஏதோ ஒரு விதத்திலே படுகொலியிலே சிறைப்பட்டு கிடக்கிறாய். கெஞ்சுவாயா, ஆண்டவரே இந்த பாவக்கட்டிலிருந்து என்னை அவிழ்த்து விடும், என்னில் நீரே அமர்ந்து விடும், என்னை நீரே ஆளுகை செய்யும். இதெல்லாம் பாடுறது இல்லை. இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களா? இந்த பாட்டு எது? கிறிஸ்தவ இல்லறமேன்ற ஒரு பாடு. எத்தனையோ என்னென்னமோ பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த நாகர்கோவில் திருநெல்வேலி சைடு போகும் பொழுது, ஐயா ஐயா எத்தனையோ பாடல்களை பாடுறீங்களே, இந்த பாடலை பாடுங்க ஐயா என்று கேட்டார். நம்ம பகுதியில் பாடுவது இல்லை. அதை நான் படித்து பார்த்து, ஒரு குடும்பம் இப்படித்தானா? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? நான் எத்தனை பட்டங்களை பெற்று, எத்தனை பதவியில் வைத்து என்ன பிரயோஜனம்? அழுகை, கண்ணீர், துக்கம், துயர்ந்தான். இந்த மாதிரி இந்த வரிகளில் சொல்லப்பட்ட அந்த வரிகளை பார்த்து எனக்குள்ளாகவே நான் அப்படியே நெகிழ்ந்து போனேன். இங்கே பார்த்து, ஒரு வீடு, அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத பாக்கியம் செவிகளில் கேட்கவும். ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத பாக்கியம் செவிகளில் கேட்கவும். சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும், சுதன் இயேசு தலைமையில் தூய வீடாகவும். கிறிஸ்தவையில் அறமே சீரந்திட கிருபை செய்வி மாறனே. கிறிஸ்தவையில் அறமே சீரந்திட கிருபை செய்வி பாரனே. மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று, மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன்
மாதிரியாய் நின்று கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற தூய இன்ப குடும்பமாக கிறிஸ்தவையில் அறமே சீரந்திட கிருபை செய்வி பாரணே. கிறிஸ்தவையில் அறமே அன்புடாத்தும் பார அரியவர் உபகாரம் அன்பட்டு சாட்சியாய் தீவிக்க அன்போடாத்தும் பார அரியவர் உபகாரம் அருமையாக நிறைந்தே அயலாட்கொழி விளக்காய் துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை தூரம் துரத்தும் வகை சொல்லி சேவையை செய்து கிறிஸ்தவையில் அறமே சீரந்திட கிருபை செய்வி பாரணே. கிறிஸ்தவையில் அறமே ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும் ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும் சுபஞான கீர்த்தனை தோத்தியம் பாடவும் சுதன்யேசு தலைமையில் தூய வீடாகவும் கிறிஸ்தவ இல்லறமே சீரந்திட கிருபை செய்வி பாரணே. கிறிஸ்தவ இல்லறமே இருக்கா? குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளைகள் அமர்ந்து வீட்டிலே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? திருவேத வாக்கியம் தினமும் கூடி வாசித்து ஒவ்வொருவரும் படிக்க கேட்கிறவர்களா இருக்கிறோமா? சுப ஞான கீர்த்தனை வீட்டில் பார்த்தா அப்படி பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி டிவியை வாங்கி வச்சு ஆபாச சினிமா பாடல்கள் தான் கிறிஸ்தவ இல்லங்களிலே ஓடுகிறது. 10 லட்சம் 20 லட்சம் கார் வாங்கி ஆண்டவர் கொடுத்தார், என் சமூகம் முன்பதாக செல்லும் என்று எழுதி வைக்கி உள்ள பார்த்தா ஆபாச பாடல்கள் ஒளிபரப்பிக் கொண்டே போகிற கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து நான் கண்டதை உங்கள் மத்தியிலே சொல்லட்டும். வாரம் ஒரு சபை. இந்த வாரம் இங்கே, அடுத்த வாரம் மேங்களூர். ஈஸ்டரில் கர்நாடகா மாநிலத்திலே நிற்கும் பாக்கியத்தை மகாராஜா கொடுத்திருக்கிறார். நான் ஒரு குப்பை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய். நீ டாக்டருக்கு படி, நீ என்ஜினியருக்கு படி, நீ IAS கலெக்டர் ஆகு. How long? வேதத்தை படிக்காமல், அதை தினமும் ருசிக்காமல், அதன்படி நடக்காமல் இருந்தால் நீ வீணர். நீ படுகொலியில் கடந்து தாகம் 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 என்று சொல்லி, ஐயோ அந்த காரு மாதிரி எனக்கு வேண்டுமே, இந்த மங்களா எனக்கு வேண்டுமே, அந்த பதவி எனக்கு வேண்டுமே, அலைந்து தவித்துக் கொண்டே இருப்பாய். இருக்கும் இடத்திலே போதும் என்கிற மனதுடனே கூடிய மிகுந்த தேவ பக்தி அது எனக்குள் இருந்தால் போதும். நன்றாக சாப்பிடுவேன், நன்றாக தூங்குவேன், நன்றாக I am happy in the name of Lord Jesus Christ. நான் படுகொலியில் கடக்க வேண்டியவன் அல்ல. நான் தண்ணீர் தண்ணீர் தாகம் தாகம் என்று தவிக்க வேண்டியவன் அல்ல. எனக்காக ஒருவர் பவனி வந்து விட்டார், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், துயரக்கட்டுகள், மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டார். என் மீது அமர்ந்து விட்டார்.
என்னில் ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்கிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:13 சொன்னது போல, பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். இரவும் பகலும் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. காரணம், அவரை அமர வைத்து விட்டோம் என்று சொன்னால், அவர் ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுத்து விட்டால், இதில் உள்ள பரிபூரண ஆனந்தம், இதில் உள்ள நித்திய பேரின்பம் எங்கும் இல்லை, எங்கும் இல்லை. ஐயா, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த பாடலின்படி என் வீடு எப்படி இருக்கிறது? நான் இது ஏதோ ஒரு விதத்தில் என் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. நான் வருகிறேன், என் கணவர் கட்டப்பட்டிருக்கிறார். நான் வருகிறேன், என் மனைவி கட்டப்பட்டிருக்கிறாள். நாங்கள் இருவரும் வருகிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர், 2 நாள் அவரை நான் சும்மா முகஸ்துதிக்காக பேசுவோம் அல்ல, கண்டதைத்தான் சொல்வேன். நான் ஞானசேகர் அவர் குடும்பத்தை கண்டேன். நைட்டு 12-1 மணி வரைக்கும் அங்கே ஒரு சார்ந்திருக்கிற அந்த உணவு விடுதியில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தம்பி வாலிப பையனை 2 நாட்களாக பார்த்தேன். சர்ச்சில் நின்று கூட்டுகிறான், கண்டேன். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்கிறான், கண்டேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் சரியாய். அவனை குறித்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நேற்று, நீ தானியேலை போல இருப்பாய் ஐயா, நீ தானியேலை போல வாழுவாய். உனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உனக்கு சொல்லட்டும் என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? தானியேலின் புஸ்தகம் 6:28 படி, தானியேலின் காரியமோ முற்றிலும் ஜெயமாய் மாறியது. நீ இரவு பகல் என்று பாராமல் குடும்ப காரியத்தை சரியாய் செய்கிறாய். ஆலயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை சரியாய் செய்கிறாய். நீ தானியேலை போல. என் அன்பு சகோதரனே, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய். என் அன்பு சகோதரர் ஞானராஜோடு சொன்னேன், பிள்ளைகள் எல்லாம் எங்கே அழைத்து வாருங்கள் என்று. நேற்று எல்லாம் வந்தாங்க பிள்ளைங்க. பாருங்க, கவனிக்கிறத பாருங்க. நீங்கள் எல்லாம் தானியேலை போல வர வேண்டும் என்று சொன்னால், இந்த இளம் பிரயாயத்திலே, இந்த வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகராகிய ஆண்டவரை நினைத்து, ஏசாயா 54:5 சொன்னது போல, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்தான் சர்வ பூமிக்கும் தேவன் என்று எண்ணப்படுவார். என் அன்பு சகோதரியே, இப்படி திரளாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளே, நான் புறப்பட போகிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாம் சந்திக்கும் வரை மாறாத பிரசன்னம் நாம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளின்படி ஏதாயிலும் ஒரு விதத்திலே வேதம் வாசிக்க, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க தடையாக ஏதாயிலும் நீ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருந்தால், முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான், என் கட்டுகளை அவிழ்த்து விடும், என்னில் வந்து அமரும், என்னை ஆளுகை செய்யும், உமது ஆளுகை மாத்திரம் எனக்கு வேண்டும், உம்முடைய அரவணைப்பு மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று யார் யாரெல்லாம் உண்மையாய் சொல்லுகிறீர்களோ, தானியேலின் காரியமோ முற்றிலும் ஜெயமாய் மாறியது என்று சொன்னது போல, ஆபிரகாமை முதிர் வயதிலும் சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வந்த ராஜாதி ராஜா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, வேதம் வாசிக்க நேரத்தை ஒதுக்கிக்கொள். வாக்கிங் போறது எவ்வளவு நேரம், உன் சரீரத்தை பாதுகாப்பதிலே நேரம் எவ்வளவு, ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிதான் என்றென்றைக்கும் நித்தியமாய் இருக்க போகிறது. இந்த ஆவிக்குரிய ஆத்மத்துக்குரிய காரியத்திலே நான் என்ன செய்திருக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன். ஒரு வீட்டில் 2 பேரு, அக்கா தங்கச்சி, மீண்டும் சொல்லுகிறேன், அக்காலோ ஓடி 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 அங்க போகணும் இங்க போகணும், வீட்டு வேலை அங்க இங்கே அங்க இங்க. ஆனால் ஒரே சகோதரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது என்பதை புரிந்து கொண்டார். அதை கண்ட கர்த்தரின் கண்கள், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, நித்திய பங்கை, சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற, கலிகூறுகிற பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்ன வார்த்தையின்படி
முழுவதுமாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஏதோ வந்தோம் போனோம்,